இது தணிக்கை இதில் வெப் சீரிஸ்க்கெல்லாம் இல்லைங்கிறதுனால இதை வைக்கிறாங்களா? அப்படி வைத்தாலும் தவறு. மிக மிக தவறு, குற்றம். இது போன்றவர்கள் தங்களை வந்து திருத்திக்கணும். அதை திருத்திக்கிறதுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிக்கணும். அந்த விமர்சனத்தில் தமிழர், தமிழர் அல்லாதவர், தமிழர் கூட உடன் பிறந்து இருந்து வாழறாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர். அவர்களும் கூட கண்டிக்கணும். ஏன்னா நாளைக்கு அவர்களுக்கும் இந்த சிக்கல் வரலாம். ஒரு மார்வாடியை கேவலமாக இழிவாக பேசுனா ஒத்துப்பாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அவர் அதுக்கு மட்டும் வந்து அங்கே சொல்லிட்டா அது குற்றம் தப்புன்னு வராங்கல்ல, வரும்ல. யாரை சொன்னாலும் தப்பு தான். நாம் என்ன சொல்லணும் தமிழர்கள்னால், யாரையுமே இழிவாக பேசாத. உன் கலைப்படைப்பு இருக்குது, அது கருத்து சுதந்திரம். இதில் கருத்து சுதந்திரம் இல்லை. அசிங்கமாக திட்டுறதுக்கும் இழிவாக திட்டுறதுக்கும் வன்மத்தை கக்குவதற்கும் காழ்ப்புணர்ச்சியை கொட்டுவதற்கும் கருத்துரிமை இதெல்லாம் பேசவே கூடாது. இது குற்றம். இது திருத்திக்கணும். ஏன்னா இந்த 5 பேர் இருக்காங்களே, இயக்குனர் குழு, அதுக்கப்புறம் தயாரிப்பு குழுன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த 2 நாவலாசிரியர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய தாய்மொழியை சொல்லி இந்த அவங்களுடைய இனத்தை அசிங்கமாக பேசலாமா? பேசினா ஒத்துப்பாங்களா? ஏற்பாங்களா? அவங்க சமூகம் ஏற்குமா? அவங்களுடைய இனம் ஏற்குமா? இல்லை இவங்க உறவுகள் ஏற்குமா? இவங்க ஏற்றுப்பாங்களா? இவங்க மனசு ஏற்றுக்குமா? ஏற்றுக்காதுல்ல. அங்கே மட்டும் வந்து ஐயோ எங்களை அப்படி பேசக்கூடாதுன்னு வருதுல்ல. அப்போ அதே போல் பிறரையும் பேசக்கூடாது. குறிப்பாக தமிழர்களை பேசவே கூடாது. உலகம் முழுவதும் கட்டி ஆண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் எங்குமே அறமற்ற நிலையில் நடந்ததே இல்லை. அறத்துடன் தான் நடந்திருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் வழங்கியிருக்கோம். எல்லாரையும் வாழ வைக்கிறதும் செய்கிறோம். அப்படின்னும்போது இந்த தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழ் மக்களை இழிவாக பேசுவது மிக 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 தவறு, குற்றம். இதை உடனடியாக அவர்கள் சரி செய்யணும். வெப்சீரிஸ் பார்க்குறவங்க அந்த வெப்சீரிஸ்குள்ளே போயிட்டு விமர்சன பகுதி இருக்கும், அந்த விமர்சனத்தில் தங்களுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிங்க. வெறுமனை கைத்தட்டிட்டு பாராட்டு வராதுங்க. இது போல் நிறைய விடயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கண்காணிங்க. ஏன் அப்படின்னா இது அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி கண்டுக்காமல் போனால் அடுத்த தலைமுறைக்கு இதே போல் இது வந்து கடத்தப்படும். எவ்வளோ வேணாலும் அசிங்கமாக பேசலாம், எவ்வளோ பேரை வேணாலும் தமிழர்களை எந்த வகையில் வேணாலும் திட்டலாம். அவளுக்கு கேள்வி முறையே கிடையாது, யாரும் கேட்க மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க, எவ்வளோ அசிங்கமானாலும் பேசலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டே போவாங்க. அது என்னவாகும்னா கடைசியில் மிக பெரும் சண்டை, மோதல், இந்த முரண்கள் அதிகமாகி சண்டை, மோதல், பிரச்சனை வரைக்கும் போகும், வன்முறையாக மாறக்கூடும். அல்லது இன்னொரு பக்கம் தமிழர்கள் என்றாலே ஒரு இழிவானவர்கள் தான், எதை சொன்னாலும் கேட்டுப்பாங்க, சூடு சுரையற்றவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணப்போக்கும் இதில் வரும். ஒரு அடிமை மனோபாவம் கொண்டவர்கள்ன்றது வரும். அப்படி அல்ல, அது வரவே கூடாது. தமிழரோடு சேர்ந்து வாழும் பிற இனங்களாக இருந்தாலும் அவர்களும் இது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு